வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னைமரம் பராமரிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதோ இருக்குல்ல அந்த தென்னை மரத்தில் மூடு வெளியே வந்து தென்னை மரத்தில் வந்து இந்த மட்டையெல்லாம் கலத்தி விடணும். அதுவும் இருக்குல்ல அந்த மரம் மாதிரி அந்த மரத்தை மாதிரி மட்டையெல்லாம் கலத்தி விட்டு ஷார்ப்பாக வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பயன், இந்த மரத்துக்கு வந்து என்ன பயன் பார்த்தீங்கன்னா கரிச்சா வண்டு கூணு வண்டு அப்படின்னு 2 வண்டு வகை உண்டு. அந்த வண்டு வந்து தாக்கும், அந்த மரத்தை தாக்கிச்சுன்னா நான் இப்போ ஒரு கிளிப்பு காமிக்கிறேன். இந்த மாதிரி மரம் ஆகிரும். அந்த வண்டால் பாதிக்கப்பட்ட மரம் தான் இது. அந்த வண்டு கடிச்சு எவ்வளோக்குள்ளே ஓட்டை போட்டிருக்குன்னு வந்து பாருங்கள். இதெல்லாம் அந்த வண்டு கடிச்ச இடம். இதை பாருங்கள், இந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குது. இந்த சைடு கையை விட்டு காமிக்கிறேன் எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த வண்டு கடிச்சு அப்படியே வந்து ஓட்டை விழுந்திருக்கு. ஃபுல்லாக உள்ளே வந்து ஓட்டை போட்டுரும். அந்த மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கைக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணணும். இந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணணும்னா இந்த மட்டையை அவ்வளோத்தையும் கழட்டி விடணும். இந்த மட்டையை வந்து கழட்டி விடைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வந்து கழட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா இழுத்த ஒன்றும் வராது. இந்த மட்டையை வெட்டுற முறையை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டையை கழுத்துறதுக்கு வந்து 2 அருவா தேவைப்படும். இது என்ன அருவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டு அருவா. இது வந்து தேங்காய் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இது என்ன அருவான்னு பார்த்தீங்கன்னா பண்ணருவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இந்த பண்ணருவா எதுக்குன்னா புல் வெட்டுறதுக்கு, தட்டை அறுக்கைக்கு, இந்த மாதிரிக்கு இந்த 2 அருவா யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 அருவா வச்சு தான் நம்ம வந்து இந்த மட்டையை வந்து கழட்ட முடியும். எப்படி கழட்டலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா இது வந்து காஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஓரளவு வந்து ஈஸியாக வந்து கலத்திடலாம். இந்த இடத்த வெட்டி விடணும். இது இருக்குல்ல அந்த இடத்த இப்படி இந்த பிடியை வந்து கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு 2 சைடும் இந்த சைடும் கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணனா அந்த மட்டை வந்து இழுத்தா இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா இதை இழுத்தோம்னா இப்படி வராது அவ்வளோ சீக்கிரத்தில். இது ரொம்ப காஞ்சி இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும் பாருங்கள். இதுவே அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டேக்கு. இனி என்ன பண்ணோன்னா இந்த பண்ணருவா எடுத்துகிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்த இப்படி மட்டை இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்த வந்து இப்படி கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி மறுபடியும் இழுக்கணும். மறுபடியும் இழுத்து பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த மட்டை வந்து அப்படியே வந்து தனியாக வந்துடும். ஸோ சைடில் ஒதுக்கி போட்டிங்கன்னா நீட்டாகிடும். இப்படி இந்த சௌரி எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த இருக்குல்ல அந்த மாதிரி இந்த சௌரி எல்லாம் இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுத்து விடணும். இந்த சௌரி எல்லாத்தையுமே எடுத்துடணும். அடுத்து இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இந்த பச்சை மட்டை எப்படி வெட்டலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த எட்சை வந்து கட் பண்ணி விடணும். அதே மாதிரி அந்த சைடு அவ்வளோதான். இப்படி வந்துட்டு இப்போ அடுத்து இதை இழுத்து பிடிச்சிட்டு அவ்வளோதான். இவ்வளோதான். இப்படி தான் எல்லா மரத்துக்கும் கலத்தணும். சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா கலத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சௌரியெல்லாம் இருக்கணும். அந்த சௌரியெல்லாம் நம்ம வந்து அறுத்து எடுக்கணும். இது இருக்குல்ல இந்த மாதிரி அறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி அறுத்து எடுத்துருங்க. எல்லா சௌரியம் எடுக்கணும். மேலே எடுத்துக்கணும். அப்படி செய்யணும். ஓகே இவ்வளோதான். இந்த மரத்தை வந்து இப்போ வந்து எவ்வளோக்குள்ளே நீட்டாகி இருக்கும்னு பார்த்தா தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் உள்ள சௌரி அப்படியே வந்து எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவு மட்டையை ஓரளவு கலத்திட்டோம். காஞ்ச மட்டையெல்லாம் பழுத்த மட்டை எல்லாத்தையும் கலத்தி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீட்டாக எல்லா மரத்துக்கும் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பூச்சி கடிக்காது, வண்டு கடிக்காது. இப்படி கலத்தி விடலன்னா வண்டு வந்து உள்ளே போய் கடிச்சு உள்ள அந்த சோறு அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம். மரத்துக்குள்ளே அந்த சோறு மாதிரி இருக்கும், அது அவ்வளோத்தையும் சாப்பிட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் மரம் வந்து உளுந்துடும். இந்த மாதிரி கலத்தி விட்டதுக்கப்புறம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வண்டு சில நேரம் உள்ள கடிச்சு இருக்கும். அதுக்கப்புறமும் வண்டு வர சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 50% சான்ஸ் இல்லை, வராது. ஆனால் இருந்தாலும் ஒரு 50% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணனா மாத்திரை வந்து உள்ளே வைப்பாங்க. அந்த மரத்தை வந்து ஓட்டை போட்டு ஒரு மாத்திரை வைப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு மாத்திரை வைப்பாங்க. அது எப்படி ஓட்டை போட்டு என்ன மாத்திரை வைக்கணும், எந்த மருந்து வைக்கணும்ட்டு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி மறக்காம பார்த்துங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக
வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.